Hi friends, welcome to Rahana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பேன்ல 5 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே முழு முந்திரி பருப்பா இருந்தா 8 நம்பர் சேர்த்துக்கலாங்க. உடைச்ச முந்திரி பருப்பா இருந்தா 16 நம்பர் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஸ்மூத்தா தண்ணி சேர்க்காம அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம். அடுத்து பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதனுடைய நிறம் லைட்டா மாறினதுக்கு அப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாங்க. மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு லைட்டா தண்ணியை தெளிச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலானுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் 350 கிராம் போல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கங்க. அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா கூட கலந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது சிக்கன் மசாலா கூட கலந்து கொஞ்சம் லைட்டா வெளுப்பானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாங்க. 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலானுடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருங்க. அந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலாவை சேர்த்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 200 ml போல தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 10-12 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாம். நடுநடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்து விட்டுக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.